ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் ரெகுலராக வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே பை டே ஃப்ரெஷர்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். எப்படி மேம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு ஃப்ரெஷர், என்னால் உள்ளே வர முடியுமா, என்னால் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஏன்னா நமக்கு அவ்வளோ மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்சஸ் ஆன்லைனில் ஆஃப்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம என்னெல்லாம் நமக்கு தேவை, என்னெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் எடுத்து பார்க்கணும். சிலபஸில் என்னெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, எதுக்கெலாம் வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்துருக்காங்க, நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிலபஸை டீகோட் பண்ணணும். அப்படி பண்ணி நீங்கள் தனித்தனியாக பிரித்து படிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சக்ஸஸ் பிகின்ஸ் வித் ரைட் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு நல்ல கைடன்ஸ் நமக்கு இருக்கும் பொழுது நம்மளால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இதுதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை நம்ம வல்லமை ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் கைட் பண்ணுவாங்க. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் என்னென்னலாம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A இருக்குது, குரூப் 4 இந்த 4 எக்ஸாமுமே நமக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ குரூப் 1 எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நமக்கு எப்போ அப்படின்னா ஜூலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2A இது ப்ரிலிம்ஸ் தான் நம்ம ஒன்றா எழுத போகிறோம். மெயின்ஸ் தனித்தனி எக்ஸாம் தான். இப்போ இது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை நான் இன்னைக்கு டக்குன்னு எனக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா குரூப் 4 எழுதலாம். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் லெவல்லே ஒரு லெவல் எக்ஸாம் தான். அதனால் நம்ம குரூப் 4க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு டைம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா குரூப் 1 தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன் மேம் ஒரு லெவல் எக்ஸாம் தானே மேம், நீங்கள் குரூப் 4 சொல்லலாம்ல, ஏன் எங்களுக்கு குரூப் 1 சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா ஹையாக இருக்கணும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நீத்து அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுடைய எண்ணங்கள் பெருசாக வைக்கும் பொழுது மற்றது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். அதுதான் அர்த்தம். அப்போ நம்ம குரூப் 1 எய்ம் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம குரூப் 2வும் கிளியர் பண்ணலாம், 2Aவும் கிளியர் பண்ணலாம், 4ம் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். எப்படி? இப்ப குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப 200 கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த 200ல நமக்கு ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டா பிரிச்சோம்னா 25 கொஸ்டின்ஸ் மேத்ஸ் பிளஸ் ரீசனிங் இருக்கு. மீதி பார்த்தீங்கன்னா 175 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ஜிஎஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் குரூப் 1 படிக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜிஎஸ்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. நீங்கள் எவ்வளோ ஜிஎஸ்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அவ்வளோ நமக்கு நல்லது. அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம ட்ரை பண்ணும்போது சொல்கிறேன். ஏன்னா இப்போ குரூப் 2ஆக இருக்கட்டும், இல்லை குரூப் 4ஆக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க எல்லாருமே? லாங்குவேஜுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, மேக்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுற அந்த ஏரியாவை நம்மளும் கான்சன்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். அப்போ நம்ம என்ன கொஞ்சம் லெத்தாஜிக்காக விட்டுடுவோம் அப்படின்னா ஜிஎஸ்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அப்போ நம்ம ரியல் காம்படிஷன் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ல தான் இருக்குது. அதை நீங்கள் குரூப் 1 எய்ம் வச்சு படிக்கும்பொழுது உங்களால் ஜிஎஸ்ஸை நீங்கள் படித்து முடிச்சிட முடியும். அப்போ இதை வச்சு நீங்கள் 2ஓ ஒரு 4ஓ நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட குரூப் 1 சிலபஸ் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 பார்ட் இருக்கு. இதில் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா வெயிட்டேஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ சிலபஸ் எடுக்கிறீங்க, அந்த சிலபஸை
சில்லா உடைக்கிறீங்க. உடைச்சு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். எதுக்கு கொடுத்துருக்காங்க? பாலிட்டி. பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா பாலிட்டி பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பாலிட்டி எடுக்கணும். அதில் வந்து என்னென்ன சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம விடாமல் ஃபுல்லாக படிச்சிடணும். ஏன்னா இப்போ நமக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ் 2 and 2A எழுதணும்ல மெயின்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் கொஸ்டினாகவே இருந்திருக்கு. இப்போ 2Aலாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்க ஒரு வார்த்தையை அப்படியே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாகிரஃபிலலாம் வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த வேர்டை அப்படியே அப்ரிவேஷனாக கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதே 2Aல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருந்துச்சு. இது வந்து 2 சிலபஸ் நான் சொல்றது. 2 மெயின்ஸோட சிலபஸ்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல ஒரு டாபிக் இருந்துச்சு. அந்த டாப்பிக்கை அப்படியே எடுத்து கட் பண்ணி நமக்கு 10 மார்க்கா கேட்டிருந்தாங்க. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க சிலபஸை ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். சிலபஸை படிச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத நம்ம எக்ஸ்ட்ராலாம் சோர்சஸ் எடுத்து படிப்போம்ல, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். என்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டோம்னாலே ஈஸியாக நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம ஈஸியாக வந்து எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரியாரிட்டி பாலிட்டி. அடுத்த ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் INM பாருங்க. இங்க 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அடுத்து நம்மளோட ப்ரியாரிட்டி இதுவா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க இந்தியன் எக்கனாமிக். ஃபர்ஸ்ட் பாலிட்டிக்கு முன்னாடி இது நான் 2 இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாலிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நமக்கு எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னா 50 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணி இதெல்லாம் நம்ம முடிச்சிடணும். 5ல பார்த்தோம்ல எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரியாரிட்டி நீங்கள் இப்படி செட் பண்ணணும். நான் எக்கனாமி முடிக்கிறேன், அடுத்து பாலிட்டி முடிக்கிறேன், அடுத்து தமிழ் சொசைட்டி முடிக்கிறேன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா INM ஹிஸ்ட்ரி பார்ட். இதுக்கு 25 கொஸ்டின் முடிக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாகிரபிக்கு போகணும், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் போகணும். இப்போ நம்ம அகாடமிலேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா இந்த வயசில் தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வைஸில் தான் நாங்கள் கிளாஸஸும் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு குரூப் 1 வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A. இப்போ நம்ம குரூப் 1க்கு ஜிஎஸ்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஜிஎஸ் படிச்சிருப்பீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2A இல்லை குரூப் 4 எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன். 2A குரூப் 4 அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே 200 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னா 100, 25, 75 இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ளிட் அப்ல இந்த 100 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா லாங்குவேஜ் கொஸ்டின். அது ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் தமிழா இருக்கட்டும், எது வேணா அது உங்களோட ஒப்பீனியன். நீங்கள் சூஸ் பண்ணுறது. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாம். இல்லை மேம் எனக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் தமிழ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஆனால் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்து நமக்கு எது கரெக்டாக வரும். ஒரு டைம் 2 டைம் வந்து கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும் இல்லை இலக்கணம் பார்ட்டாக இருக்கட்டும் போட்டு பாருங்கள். நீங்களே வந்து செல்ஃபாக என்னால் ஒரு 10 கொஸ்டின் எடுத்து என்னால் போட முடியுதா, அப்போ தமிழ் என்னால் போட முடிஞ்சால் ஜென்ரல் தமிழ் எடுங்க. இங்கிலீஷ் என்னால் போட முடியுது அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுங்க. அது உங்களோட கன்வீனியன்ட். இப்போ எதை எடுத்தாலும் 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 95+ நம்ம கண்டிப்பாக போடணும். எல்லாருமே போடுவாங்க, நம்மளும் போடணும். நம்மளுடைய ப்ரியாரிட்டி அப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் அதில் நான் 95+ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங். இதில் கண்டிப்பாக 25 போடணும், இல்லைன்னா 23+ கண்டிப்பாக போட்டுடணும். இப்படி நம்ம போடும்பொழுது 125க்கு நம்ம எப்படி எடுக்கணும்னா 118+ கண்டிப்பாக எடுத்துடணும். இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன
குரூப் 1ல ஜிஎஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ படிக்கும்பொழுது இங்கே வந்து 125க்கு 118 ப்ளஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ் நீங்கள் ஆல்ரெடி குரூப் 1ல படித்ததை வச்சு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மார்க் வந்து கண்டிப்பாக 55 ப்ளஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதே ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கும். குரூப் 4க்கு என்னன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஆனால் ஜென்ரல் தமிழ். அதே ஸ்ட்ராட்டஜி தான், அதே கொஸ்டின் 200. இதில் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் உண்டு, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. அதே மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. இதில் 100 கொஸ்டின், இதில் 25, இதில் 75. இதே ஸ்ட்ராட்டஜி குரூப் 2க்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணும்போது குரூப் 4 உங்களுக்கு வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். மார்னிங் 10 to 11 இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து மேத்ஸ் கிளாஸஸும் அரேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். வீடியோஸ் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.